எந்த குடும்பமும் நிம்மதியாக இருக்க முடியாது. பிரச்சனை இல்லாத குடும்பம் தான் நிம்மதியாக இருக்க முடியும். பிரச்சனை என்று பக்கத்து வீட்டை வச்சுங்க, பக்கத்து வீட்டு பிரச்சனைனால நிம்மதியான வாழ்க்கை இழந்து விடுவோம். அதனால எந்த காரணத்தை கொண்டும் பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும், பிரச்சனையே இருக்கக்கூடாது, முளையிலே அதை கிள்ள வேண்டும் என்று எண்ணுகிறவன் பிரச்சனையே இல்லாமல் ஜாதி சமய வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதனாக நான் இருப்பதனாலே எந்த மூலையிலும் சின்ன பிரச்சனை இல்லாமல் நம்முடைய 15 ஆண்டுகள் நம்முடைய தொகுதியை கொண்டு சென்றிருக்கிறேன் என்ற பெருமையோடு இந்த இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். எனது அருமைக்குரியவர்களை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே இருக்கிற வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தை சங்கத்தை சேர்ந்த எனது அன்பு தம்பிமார்கள், சகோதரிகள் இங்கே பலவே எனது அண்ணன்மார்கள்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் பெரும்பான்மையாக வாழ்கிற எனது அருமைக்குரியவர்கள் எந்த விதமான, நான் சொல்லுவேன், அன்பு குணா சம்பத்து எல்லாம் ஒன்றா காரில் போயிட்டு கொண்டு உட்காருப்பாங்க. நான் சொல்லுவேன், அவங்க எந்த விதமான பிரச்சனைக்கும் செல்லாமல் பாருங்கள், அவங்க வேலை வந்து அவங்க உண்டு, விவசாயத்தை பார்ப்பாங்க, நல்ல நிம்மதியாக உட்காருக்காங்க பாருங்க, சேர் போட்டு உட்காரு இப்படி சொல்லிட்டு போவாங்க. வீட்டு வாசல் ஜம்முன்னு சேர் போட்டு உட்காருங்க, அவங்க யார் பிரச்சனைக்கும் யாரும் போக மாட்டாங்க. பிரச்சனையே இல்லாத பிரச்சனை அந்த மனப்பக்குவம் எல்லாருக்கும் அது வந்துட்டுன்னு சொல்லிட முடியாது. அந்த மனப்பக்குவத்தை பெற்ற அருமைக்குரிய அருமை சகோதரர்கள் தான் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு காலம் புறாவும் நீங்கள் நினைப்பதை நடத்துகிற சகோதரனாக நான் இருப்பேன் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் நான் போட்டு தம்பி அவர்கள் சொன்னதை போல நெல்லையில் நம்முடைய வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு, கப்பலோட்டிய தமிழனுக்கு, செக்கிழுத்த செம்மலுக்கு நினைவு மண்டபம் அமைத்து, மணிமண்டபம் அமைத்த இயக்கம் அனைத்து அன்னாரோட முன்னேற்ற கழகம் சார்ந்த இயக்கம் தலைவர் மாண்புமிகு புரட்சித் அம்மா அவர்கள். அதே போல ஒட்டப்படாரத்தில் அவர் பிறந்த வீட்டை அரசுடையமாக்கி அதை ஆண்டுதோறும் அங்கே நலத்திட்டங்களை வழங்குகிற ஆட்சியை அனைத்து அன்னாரோட முன்னேற்ற கழகம் நடத்தி இன்றைக்கு நடக்கவில்லை. ஒரு அர்த்தத்தோடு இன்றைக்கு அது அரசு விழாவோ அது நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சியும் அங்கே நடைபெறவில்லை என்பதனை வருத்தத்தோடு, இது அரசியலாக நான் பேசவில்லை, வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். அது மட்டுமல்ல, ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவருடைய நம்முடைய கப்பலோட்டிய தமிழனுக்கு சட்டமன்றத்தில் அவருடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். எனவே அருமைக்குரிய அருமை சகோதரர்கள், ஆர்வத்தோடு இந்த சுதந்திர போராட்ட வீரருக்கு அவர் தம்பி அவர் சொன்னதை போல ஒரு ஜாதி தலைவர் இல்லை, ஜாதிய தலைவர்களாக பின்னாலே பல்வேறு காரணங்கள் அப்படி உருவாக்கப்பட்டு விடுகிறார்கள். ஆனால் அவர் ஒட்டுமொத்த நம்ம அத்தனை சமுதாயத்தின் தலைவர் நம்முடைய ஐயா வ.உ.சி. அவர்கள் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த சுதந்திர போராட்ட வீரர். அந்த வீரருக்கு 154வது பிறந்தநாளை கொண்டாடுவதை நன்னிலம் சட்டமன்ற தொகுதி பெருமையோடு கொண்டாடுகிறது. உங்களோடு சேர்ந்து நானும் ஐயா அவருடைய புகழ் ஓங்குக 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 என முடிக்கிறேன். வணக்கம், நன்றி. வரும்